அதுக்காக அழல. அப்புறம் அவன் வனவள்ளிய நினைச்சுதான் அழுறான். வனவள்ளிய நினைச்சா? ஆமா, அவன் வனவள்ளிய உயிருக்கு உயிரே விரும்பலாம். அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா நீ வந்து வனவள்ளிய தொட்டு காப்பாத்துனதுனால நீ தான் வனவள்ளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராசா சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தா மனைவியோட திரும்ப ஒரு கல்யாணம் நடந்து நீ இங்க இருந்து கிளம்ப போற. அதுக்கப்புறம் எங்க வனவள்ளியோட வாழ்க்கை என்னாகிறது அதை நினைச்சுதான் அழுகுறான். ஏயா இப்படி ஒருத்தனை கூட்டத்துல வச்சுக்கிட்டா என்ன பிடிச்ச அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க? அபி, அஜுமா, இங்க வாப்பா வாப்பா வாங்க, பாத்து வாங்க. சல்ல புள்ள அழக்கூடாது சரியா? உங்க பேர் என்ன? கடம்பன். கடம்பன். ஆஹா, வள்ளி கடம்பன். இது கூட நல்ல பொருத்தமான பேரா தானே இருக்கு. ஐயா, இந்த பையன் தான் உங்க பொண்ணை விரும்புறதா சொல்றாருல, பேசாம உங்க பொண்ணை இவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். அது எப்படிப்பா முடியும்? எங்க கொலை வழக்கப்படி ஒரு பொண்ணு எந்த ஆம்பளை தொடுறானோ அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னங்க பெரிய பழக்கம்? ஏங்க ரெண்டு மனசு ஒத்து போச்சுன்னா அதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. வள்ளி, உங்களுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? பெரியவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என் முடிவு. நீங்க என்ன தொட்டு அட என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இங்க உங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு வைத்தியம் பாக்குறது யாரு? நான் தான் தம்பி. நீங்க தானா? உங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பாக்குறதுக்காக இவர் எத்தனை தடவை உங்க கையை தொட்டிருப்பாரு. அதுக்காக இவர் ஒருத்தரே உங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது மாதிரிதான் ஒரு ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் உங்களை தொட்டேன். எப்பயுமே நம்ம விரும்புறவங்களை நாம கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள விரும்புறவங்களை நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு என் தலைவர் சொல்லியிருக்காரு. எச்செச்ச கச்செச்ச எச்செச்ச